கடனுக்கு மேல் கடன் ஏற்பட காரணம் என்ன? பொதுவாக வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஆசை ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்பதுதான். அதிலும் தொழில் முனைவோர் என்றால் கேட்கவே வேண்டாம். அவர்களுடைய தொழிலில் சிறிது வளர்ச்சி ஏற்பட்டாலே போதும். அவர்களுடைய முதல் குறிக்கோள் கடன் வாங்கியாவது சொந்தமாக அழகிய வீடு கட்ட வேண்டும் என்பதாகிவிடும். அப்படி கட்டப்படும் வீடு அவர்களது ஆசைக்கான வீடாகவும் அமைந்துவிடுகிறது. அப்படி கட்டப்படும் வீட்டில் வாஸ்து விதிகளை பின்பற்றுவதில்லை. அந்த வீடும் அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு சில மாதங்கள் அல்லது வருடங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். அதன் பிறகு வாஸ்து தவறுகளினால் அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பித்துவிடும். ஏற்கனவே தொழில் நடத்த வாங்கிய கடனும் தற்சமயம் வீடு கட்டுவதற்கு வாங்கிய கடனும் சேர்ந்து கட்ட முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருப்பார்கள். இதுபோன்ற நிலை ஏற்பட அந்த வீட்டில் வாஸ்து அமைப்புகள் கீழ்க்கண்டவாறு தவறாக இருக்க வாய்ப்புள்ளது. வீட்டின் வடக்கு பகுதி மூடிய அமைப்புடன் இருப்பது, வடகிழக்கு உச்சத்தில் ஜன்னல் அமைப்பு இல்லாமல் இருப்பது, கிழக்கு நடுப்பகுதியில் கழிவறை தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலை படிக்கட்டு, அதன் அடியில் கழிவறை இருப்பது, தென்மேற்கில் கழிவறை அமைப்புடன் இருத்தல் போன்ற அமைப்புகள் அந்த வீட்டில் நிச்சயம் அமைய பெற்றிருக்கும். இதுபோன்ற தவறுகள் ஏதேனும் உங்கள் வீட்டில் இருந்தால் 35 வருடம் அனுபவம் பெற்று வாஸ்து நிபுணர் டாக்டர் ஏ.எஸ். மகாஸ்ரீராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் உங்கள் வீட்டை சரி செய்யலாம். இதுபோன்ற பல தகவல் தெரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.